ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இப்போது குரூப் 4 போன வருஷம் கேட்ட கொஷினில் வந்து அதுக்குண்டான வினா விடைகள் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பொது அறிவு பற்றின கேள்விகள் தான் வந்துட்டு நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ, மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஔவையார், பி பேரா சுந்தரம் பிள்ளை, சி பாரதியார், டி துத்தானந்த பாரதியார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி, அதாவது பேரா சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் வந்துட்டு திருக்குறளை வந்து இந்த மாதிரி வந்து புகழ்ந்துரைச்சிருப்பாரு. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கொற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ அப்படின்னு சொல்லி சொன்னது சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பெலினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடு என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ காவிரி பூம்பட்டினம், பி நாகப்பட்டினம், சி முசிறி, டி கொர்க்கை. ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா சி முசிறி. இதுதான் வந்துட்டு இதுக்குண்டான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ வீர ராகவச்சாரி, பி பிபி வாடியா, சி ஜிஎஸ் அருண்டேல், டி அன்னி பெசன்ட். ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு டி அன்னி பெசன்ட். இவங்க தான் வந்துட்டு இந்த வாக்கியத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து எங்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ சேலம், பி திருச்சி, சி நீலகிரி, டி மதுரை. ஸோ ஆப்ஷன் சி நீலகிரி இதுதான் வந்துட்டு சரியான விடை. இங்கே தான் வந்துட்டு திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு வந்து நடைபெற்ற இடம். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஸ் ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5, பி 6, சி 7, டி 8. ஸோ ஆப்ஷன் சி 7 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இரத்த சோகைக்கான அந்த முக்பாரத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2010, பி 2015, சி 2018, டி 2020. ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி 2018 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி. ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ செல்வமும் வீரமும், பி காலமும் இடமும், சி சகோதர சகோதரி உறவு, டி தாய் தந்தை உதவி. ஸோ இதில் இந்த உலகத்தை ஃபுல்லாகவே கைப்பற்றணும் அப்படின்னா அவங்க எதை ரெண்டை வந்து இது பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை, காலமும் இடமும். அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திணை வகைகள், பி எண்ணெய் வித்துக்கள், சி கரும்பு, டி வந்து பருத்தி. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ திணை வகைகள் இதுதான் வந்துட்டு சரியான விடை. இந்த ஆண்டை தான் 2018 வருஷம் வந்துட்டு தேசிய ஆண்டா, அதாவது திணை வகையோட தேசிய ஆண்டா வந்து கடைபிடிச்சாங்க. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. 2023 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம் வந்து அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ஸோ இதுதான் வந்துட்டு சரியான விடை.
அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ரெண்டாவது வந்துட்டு ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் இரண்டும் சமவெளியில் நகரும் போது. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போது. நாலாவது வந்துட்டு ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் வந்துட்டு தவறானது. அதாவது கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது கூற்று மட்டும்தான் வந்துட்டு தவறானது. மீதி எல்லாமே வந்துட்டு சரிதான். ஸோ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழ்காண்பவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளோய உணவேற்றத்தில் வந்து எது கடத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ குளுக்கோஸ், பி ஸ்டார்ச், சி ஃப்ரக்டோஸ், டி வந்துட்டு சுக்ரோஸ். இதில் வந்துட்டு ஆப்ஷன் டி இதுதான் வந்துட்டு சரியான விடை. இதுதான் வந்துட்டு ஃப்ளோய உணவேற்றம் மூலம் வந்துட்டு கடத்தப்படக்கூடிய உணவுப் பொருள். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலூட்டிகளில் பால் பற்களில் அமைவில் காணப்படாதது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ முன்கடவாய் பற்கள், பி பின்கடவாய் பற்கள், சி கோரை பற்கள், டி வெட்டும் பற்கள். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி அதாவது பின்கடவாய் பற்கள் இதுதான் வந்துட்டு சரியான விடை. இதுதான் வந்துட்டு பாலூட்டியோட பால் பல்லில் வந்துட்டு இல்லாத ஒன்று. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் அதாவது 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஏ 3012.85, பி வந்துட்டு 3212.85, சி 3512.85, டி வந்து 3552.85. ஸோ இதில் வந்துட்டு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி அதாவது 3512.85 கோடி வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அதாவது சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏ பாசி ஃபர்குலா, பி பிரையோஃபைட் நைடைட்டா, சி டெரிட்டோஃபைட் லெஃபிடோகார்பன், டி வந்துட்டு ஜிம்னோஸ்பம் ரைனியா. ஸோ இதில் வந்துட்டு சரியாக பொருந்திய தொல்லுயிரி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அதாவது பிரையோஃபைட் நைடைட்டா இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான இணைகளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, காட ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். மெத்தில் ஆரஞ்சு வந்து கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும்னு கொடுத்துருக்காங்க. சிவப்பு லிட்மஸ் பேப்பர் அதாவது சிவப்பு லிட்மஸ் தாள் வந்துட்டு கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். நீல லிட்மஸ் தாள் வந்துட்டு கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானதோ அதை மட்டும்தான் வந்துட்டு நம்மளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அதாவது 1 மற்றும் 3 இதுதான் வந்துட்டு சரியான விடை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ பிளாஸ்மோடயோஃபோரா பிராசிகே, பி வந்து கான்ட்ரோஸ்டியம் பர்ஃபூரியம், சி வந்துட்டு டாப்ரினா டிஃபார்மன்ஸ், டி வந்து ஃபக்சினியா கிராமினஸ் வார்டினிட்ஸே. இதுக்கு வந்துட்டு சரியான விடை என்ன வந்து அப்படின்னா கான்ட்ரோஸ்டிரியம் பர்ஃபூரியம் இதுதான் வந்துட்டு இதற்கு காரணமான பூஞ்சை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ கேரளா, பி நாகாலாந்து, சி ஹரியானா, டி மகாராஷ்டிரா. ஸோ ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இதுதான் வந்துட்டு சரியான விடை. இங்கே தான் வந்துட்டு சதுப்பு நிலமான மாநில விலங்காக வந்து இந்த மாநிலம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த நாட்டில் அதாவது 2023 ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ அமெரிக்கா, பி தென்னாப்பிரிக்கா, சி பிரேசில், டி வந்து ஜப்பான். ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் டி ஜப்பான் இதுதான் வந்துட்டு G7 உச்சி மாநாடு நடைபெற்ற இடம்.
அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. ரெண்டாவது வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. மூணாவது வந்து இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு சரியானது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ இதுதான் வந்துட்டு சரியான விடை. ஒன்று மட்டும்தான் வந்துட்டு இதில் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது கஜ்ராஜ் சுரஷா. இதுதான் வந்துட்டு யானையோட விபத்துக்களை தண்டவாளத்திலேருந்து தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்துட்டு இந்திய ரயில்வே வந்து இதை தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஏ உதயகிரி குகை ஒடிசா, அஜந்தா எல்லோரா குகை மகாராஷ்டிரா, சி வந்துட்டு எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா, டி வந்து பாக் குகை மத்திய பிரதேசம். ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா. இதுதான் வந்து குப்தர்கள் காலத்து குடைவரை கோயில் வந்து கிடையாது. இது எல்லாமே அவங்க உருவாக்குனது தான் அவங்க காலத்தில். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்துட்டு அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம் வந்து தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் பி, அதாவது கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஆனால் வந்துட்டு ஆர் என்பது, அதாவது காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 3 அடுக்கு கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்துட்டு இதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கிராம பஞ்சாயத்து, அடுத்தது இடைநிலை பஞ்சாயத்து, அதுக்கு அடுத்தது மாவட்ட பஞ்சாயத்து. ஸோ இதுதான் வந்துட்டு சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்குண்டான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. அடுத்தது டாக்டர் BR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரித்துள்ளார். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கோட்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான கூற்று வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 2 இதுதான் வந்து இதில் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க தேவநாகரி, பி கரோஷ்டி, சி யூனிஃபார்ம், டி ஹைரோக்ளைஃபிக்ஸ். இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி யூனிஃபார்ம். இங்கே தான் வந்துட்டு ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இந்த வணிக தொடர்பை வந்து குறிப்பிடுங்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ நவம்பர் 9, பி டிசம்பர் 9, சி ஜனவரி 9, டி பிப்ரவரி 9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வந்துட்டு ஆப்ஷன் சி ஜனவரி 9 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கேள்வி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆப்ஷன் பாருங்க. ஏ டாக்டர் BR அம்பேத்கர், பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சி XC முகர்ஜி, டி வந்துட்டு VD கிருஷ்ணமாச்சாரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா அரசியலமைப்போட சிற்பி டாக்டர் BR அம்பேத்கர். ஆப்ஷன் ஏ இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகளை பெற்றுள்ள நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 2016வது ஆண்டில் படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்வே, ஸ்விட்சர்லாந்து, 3வது இந்தியா, 4வது ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, அதாவது 1, 4, 2, 3. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபன்பூர், பி செராம்பூர், சி வந்துட்டு க்ளோஸ்டர், டி வந்து ரிஷ்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
இதுக்குண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் டி ரிஷ்ரா. இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தவறான இணையை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேளாண் வருமான வரி மாநிலம், நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம், மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு, 4வது வந்துட்டு நில வருவாய் ஒன்றிய அரசுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு தவறான இணை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, அதாவது 3வது 4வது மட்டும்தான் தப்பாக இருக்குது. மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி, இன்னொன்று வந்துட்டு நில வருவாய், இது மட்டும்தான் வந்து இதில் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ தலைவர், பி அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள், சி துணைத் தலைவர், டி வந்துட்டு இந்தியன் ஜனாதிபதி. ஸோ நிர்வாக தலைவர் நிதி ஆயோக்கோட யார் அப்படின்னா சி துணைத் தலைவர், அதாவது வைஸ் சேர்மன் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க தான் வந்துட்டு நிதி ஆயோக்கோட நிர்வாக தலைவர். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், பி அன்னிபெசன்ட் அம்மையார், சி டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார், டி நாகம்மையார்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இவங்க தான் வந்துட்டு தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுக்கு ஆணிவேராக இருந்தது. அடுத்தது பாருங்க. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஈவேரா பெரியார், பி சி.என். அண்ணாதுரை, சி பகத்சிங், டி வந்துட்டு ராஜகுரு. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி பகத்சிங். இவர் தான் வந்துட்டு நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு வெள்ளி, பி செம்பு, சி வெண்கலம், டி வந்து தங்கம். ஸோ ஆப்ஷன் டி தங்கம், இதுதான் வந்துட்டு சரியான விடை. இதில் தான் இந்த நாணயம் தான் வந்துட்டு பகோடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர், பி வந்துட்டு கோபாலகிருஷ்ணன் கோகலே, சி வந்துட்டு தாதாபாய் நவ்ரோஜி, டி வந்துட்டு எம்ஜி ரானடே. ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி, இவர் தான் வந்துட்டு இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற நூலோட ஆசிரியர். அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்டு கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். 2வது வந்துட்டு இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். 3வது வந்துட்டு 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கரெக்டான கூற்று வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 2, இதுதான் வந்துட்டு சரியான விடை. ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து மா சிங்காரவேலர், பி எம்.சி. ராஜா, சி ரெட்டமலை சீனிவாசன், டி வந்துட்டு மூவலூர் ராமாமிர்தம். ஸோ ஆப்ஷன் ஏ, அதாவது மா சிங்காரவேலர், இவர் தான் தொழிலாளன் அப்படின்ற தமிழ் பத்திரிகையை வந்து வெளியிட்டிருப்பாரு. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழ்கண்ட கூற்றுக்களுள் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோபாலகிருஷ்ணன் கோகலேவின் சீடர் ஆவார். 2வது வந்து இவர் செக்கிழுத்து செம்மல் என்று அழைக்கப்பட்டார். 3வது இவர் இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். 4வது வந்து வழக்கறிஞர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு சரியான வாக்கியம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, அதாவது 2வதும் 4வதும், இவர் செக்கிழுந்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார், வழக்கறிஞர் ஆவார், இது 2 தான் வந்துட்டு சரியான வாக்கியங்கள். அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர். ஆப்ஷன் ஏ அதியமான், பி கரிகாலன், சி பாரி, டி வந்துட்டு நெடுஞ்சேரலாதன். ஸோ ஆப்ஷன் ஏ அதியமான், இவர் தான் வந்துட்டு அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடக்கூடிய அந்த சத்யபுத்திரர் அப்படின்றவங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய்யால் எரிநுதுப்போம் என்றெற்றால் கொவ்வையால் காமம் நுதுப்போம் எனல் எனும் குறளின் நுதுப்போம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு அவித்தல், பி வந்து முறைமை, சி வந்து ஆயுள், டி வந்து பயில் உடைமை. ஸோ ஆப்ஷன் ஏ அவிழ்த்தல், இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி.
பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து தொழில், பி வந்து உணவு, சி வந்து உடை, டி வந்துட்டு இடம். ஸோ ஆப்ஷன் ஏ தொழில், இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24%க்கு எதிராக டேஸ் % வளர்ச்சி அடைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 8.10, பி வந்து 8.12, சி வந்து 8.15, டி வந்துட்டு 8.19. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி 8.19 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழக அரசு டேஸாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 15, பி வந்து ஜூன் 15, சி ஜூலை 15, டி நவம்பர் 15. ஸோ கல்வி வளர்ச்சி நாள் வந்துட்டு ஆப்ஷன் சி ஜூலை 15, அதாவது காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக வந்துட்டு நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஆப்ஷன் சி இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று வந்துட்டு பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம் வந்து இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதல் இடத்தை பிடித்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ சரி ஆனால் ஆர் தவறு. இதுதான் வந்துட்டு இதுக்குண்டான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்சைஸின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வங்கதேசம், பி இந்தியா, சி நேபாளம், டி வந்துட்டு ஜப்பான். இதுக்குண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் பி இந்தியா. இதுதான் வந்துட்டு இதுக்குண்டான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்துட்டு மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் வந்து அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் பி, அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். இதுதான் வந்து இதுக்குண்டான சரியான விடை. இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் தேவைப்படுது அப்படின்னாலும் அதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.